ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு 27/6/2026 இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய திரு லோகேஷ் பாபு அவங்களுக்கு பிறந்தநாள். அவங்க பிறந்தநாள் நேற்றைய தினம். அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். லோகேஷ் பாபு ஐயா அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் திருவருளால் அனைத்து சகல வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடையும் செல்வங்கள் செழிப்போடையும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும் வேண்டிக்கிறோம். எல்லா வருஷமும் ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. இங்கே இருக்கிற திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள்னு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. திரு லோகேஷ் பாபு அவங்க நலமுடன் வளமுடன் சந்தோஷமாக வாழணும், மன மகிழ்ச்சியாக வாழணும்னு வேண்டிக்கிறோம். செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே ஈசன் மலையாக வாழ காண்கிறோம். தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். ஈசன் மலையாக வாழ காண்கிறோம். தாயின் முகமெங்கே தேடி அலைகிறோம். நிலவாய் வானில் நீயும் தோன்றி வந்த நேரம் தம்பதியாய் தரிசனம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம். அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. மலையாயீசன் தனித்திருக்கையிலே அடியார்களேது திருவருணையிலே. மலையாயீசன் தனித்திருக்கையிலே அடியார்களேது திருவருணையிலே. பௌர்ணமியில் நிலவாக நீ வருகிறாய். சிவனோடு சக்தி என்று ஒளி வீசுகிறாய். பௌர்ணமியில் நிலவாக நீயும் வருகிறாய். சிவனோடு சக்தி என்று ஒளி வீசுகிறாய். அதை காணத்தானே பல லட்சம் கோடி சிவனடியார் வருகின்றார் ஈசன் புகழ் பாடி. ஜெய
जय शङ्कर தாத்தா இன்னைக்கு மிஸ்டர் லோகேஷ் பாபு அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால் அவர் பிறந்தநாளை முன்னிட்டு 50 நபருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காரு. அவரும் அவர் குடும்பத்தாரும் நல்லா இருக்கும்னு வேண்டிங்க. லோகேஷ் பாபு. ஆமாம். உடல் நலம், வேலாயுள், நிறைச்செல்வம், உயர் புகழ், ஞானம், இவற்றில் நன்மையிலும் உயர்த்தி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். லோகேஷ் பாபு அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அதனால் 50 பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு குடும்பத்தாரும் நல்லா இருக்கும் வேண்டிங்க. மற்றதெல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அன்னதானம். நல்லா நோய் நொடி இல்லாமல் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தமாக வாழட்டும். மறுபடியும் அன்னதானம் பண்ணட்டும். அவங்களும் வளரட்டும், அவங்க சார்ந்தவங்களும் வளரட்டும். அண்ணாமலை நல்லபடியாக பார்த்துக்கணும். நமச்சிவாய் சாமி, நமச்சிவாய். ஓகேவா? பாட்டி சாப்பாடு போதுமா? சரி, சாப்பிடு. கேசரி வச்சாங்களா? ம், சாப்பிட்டுருக்கீங்க. சரி, சாப்பிடுங்க. வேணுமா? வைக்க சொல்லுமா. கேசரி கொஞ்சம் எடுத்து வாங்க பாட்டிக்கு. நமச்சிவாயம். சாமி இன்னைக்கு லோகேஷ் பாபு அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு 50 நம்பருக்கு கொடுத்துருக்காங்க. அவரும் அவர் குடும்பத்தாரும் நல்லா இருக்கும் வேண்டிங்க. மற்ற அன்னதானம் எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையோட அன்னதானம். அன்னதானம் பண்ண போகிறவங்களும் அன்னதானம் பண்ணவங்களும் நல்லா இருக்கும் வேண்டிங்க. இருக்க ஆள் போல் அரசு போல் அருகம்புல் போல குடும்ப செழிப்போட செல்வ செழிப்போட தீர்காயுஷா நெறிகோடு இல்லாமல் நல்லா இருக்கணும். சாமி நீங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய் சார், எல்லாருமே நல்லா வாங்க வாங்க. லோக சமஸ்தா சுகினோ பவந்து. ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம் ஜெய 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 சங்கரம் ஹர 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 சங்கரம் உண்ணாமுலை தாயாரின் திருமுகமே பரவசம் அண்ணாமலை குளத்து செந்தாமரையே ஆதிஜோதி பாதியம்ம உண்ணாமுலையே. தம்பி என்ன பாட்டி டயர்டாகிட்டீங்க? என்ன ஆச்சு? காட்டி நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. ரொம்ப நன்றி. அதான் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னாக்கா நல்ல விஷயம் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேடி நல்ல விஷயங்கள் நம்ம நாடி வந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் ஒன்றும் குறையில்லை. பார்த்தீங்கன்னாக்கா தானம் செய்வதிலே பார்த்தீங்கன்னா சிறந்த தானம் எதிரானாக்கா நிதானம் தான். அந்த நிதானத்தோடு உட்கார வச்சு எல்லாரையும் போட்டுக்கிட்டு அழகாக பரிமாறிச்சு மனசாக சந்தோஷமாக செய்து கொடுத்து இந்த அன்னதானத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அப்படின்னும்போது ரொம்ப சிறப்பு தான். புரியுதா? அந்த அனைத்து தர்மமும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கும் அந்த குடும்பத்திற்கும் நல்ல விதமாக வந்து சேரும் என்பது என்னுடைய கருத்து. கடலூரில் கோடலீஸ்வர் தேவஸ்தானத்தில் எங்கள் ஆத்துக்காரர் பர்ஜாரகராக இருந்தார். கடலூர் ஆமாம், பிங்காரக்குளம் தெரியும். அரண்மனை பர்ஜாரகர் எங்கள் ஆத்துக்கார். பெரிய ஆலையா அர்ஜாகர்னா என்ன பாட்டி? பட்டாயா பர்ஜாரர்னா பிராமண பிள்ளைன்னு நீ எங்க ஐயர் மாதிரி பண்ற? நீ தான் ஐயர் ரவுடி ஐயர் மாதிரி பண்றிய. போலாமா? போலாம். எங்க போலாம்? எங்க போலாம்? எங்கே போகிறது? நீ தான் சொல்லணும். வேட்டாளம் போலாமா இல்லை கடலூர் போலாமா? வாங்கம்மா. நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. ஒன்றும் இல்லைடா. கேசரி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தது. வீட்டில் போய் போட்டுக்க அந்த கம்பலை, இல்லைன்னா அப்புறமா கூட போட்டு காது தான் வலிக்குதுன்றிய. சரி விடு. போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும்.
உங்கள் வயசு தான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கு. அமராவதி நதியை பாரு, அது மேல் இருக்கும் பாலம் பாரு, மெல்ல போகும் ரயிலை பாரு, வெள்ளக்கார சோஸ்திரம் பார், வந்தோம் அடி திருச்சென்னாப்பள்ளி. திருச்சென்னாப்பள்ளி கோட்டை இது பெண்ணை இருபுறம் ரயில் ரோட்டையும் பச்சிப்பாறையன் திருச்சிக்கலுநீதம் பாரும் பெண்ணை எப்போது வத்தது தெப்பக்கூளம் இது எல்வேஜி காலேஜி பாரும் பெண்ணை தெப்பக்கூளம் என்ன தபால் ஆபீஸு சோழைக்கரை இது பாரும் பெண்ணை அம்மாண்டோ படுத்துறை எந்தன் மானே மரகதமே மாணிக்கமே வருவாய் நலங்கிடவே மான்மொழியே. பேப்பர் படிக்க நல்ல ஃப்ரெண்டுகள் அது நான் பேப்பர் படிக்க நல்ல ஃப்ரெண்டு. பேப்பர் படிக்க நல்ல ஃப்ரெண்டுகள் காத்திருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? எந்த ஒரு ஃப்ரெண்டு சீக்கிரமே வருவாய். வராங்க சீக்கிரமே வருவாய். மெட்ராஸ் போவதற்கு மைனர்கள் காத்திருக்கா. அலங்கிட வர எந்தன் மானே மரகதமே. மெட்ராஸ் போய் யார் காத்துக்கிறாங்க? Shiva